திமுக எந்தவிதமான வாக்குறுதி அளிக்காததால் இந்த முறை பழைய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை. கோவை ஆர்.எஸ்.புரம் மற்றும் பொன்னையாபுரம் பகுதியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் அப்பகுதி பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். மேலும் அப்பகுதியில் வட இந்தியர்கள் அதிகமாக இருப்பதால் ஆங்கிலத்தில் பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வசந்தராஜன், பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி உடுமலை, வால்பாறை, தொண்டாமுத்தூர், ஆர்.எஸ். ரோடு பகுதியை கொண்டது எனவும், மேலும் இங்கு இருக்கக்கூடிய கரும்பு, தென்னை போன்ற பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு தீர்த்து வைக்கப் போவதாக தெரிவித்தார். மேலும் தேங்காய் எண்ணெய் நியாய விலை கடைகளில் விற்பனை செய்வதற்கு முயற்சி எடுப்போம் என்றும் தெரிவித்தார். வால்பாறை பகுதியை நல்ல சுற்றுலா தலமாக மேம்படுத்த போவதாகவும், அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் வேலை தேயிலை தோட்டத்தில் செய்கின்றார்கள். அவர்கள் பணிக்காலம் முடிந்த பிறகு அங்கிருந்து வெளியேற்றுகின்றார்கள். அதனை தடுத்து நிறுத்தப் போவதாக தெரிவித்தார். மேலும் ஆனைமலை நல்லவர் திட்டத்தை அமல்படுத்த போவதாகவும், அது 2 மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதனை தீர்த்து வைக்கப் போவதாக தெரிவித்தார். கடந்த முறை திமுக பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து எதையும் நிறைவேற்றதால் இந்த முறை திமுகவில் அவருக்கு சீட்டு கொடுக்கவில்லை. திமுகவை சேர்ந்தவர்களே இந்த முறை திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள். திமுக கட்சி மீது அதிருப்தியாக இருப்பதாக கூறினார். கருணாநிதி இருந்தவரை திமுக தொண்டர்களுக்கு நல்ல கட்டுரைகளை எழுதினார். ஆனால் ஸ்டாலின் இருக்கும்போது திமுக கட்சி கரைந்து கொண்டே இருக்கின்றது என்ற விமர்சனம் செய்தார். மேலும் திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, பிரசாத் கிரஷர் போன்ற ஆட்களை வைத்து கட்சியில் வேலை செய்து வருகின்றார்கள். செந்தில் பாலாஜி போன்ற கரூர் கம்பெனி ஆட்களினை நம்பி திமுக கட்சி நடத்தி வருவதாகவும், அவர்கள் மூலம் வாக்காளர்களுக்கு கடந்த தேர்தலில் 2000 ரூபாய் பணமும் கொலுசும் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். ஜனதா கட்சி பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் தமிழகமெங்கும் பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களுடைய அலை வீசிக் கொண்டிருக்கிறது. சுனாமியாக பொள்ளாச்சி பாராளுமன்றம் என்பது மடத்துக்குளம், உடுமலை, பொள்ளாச்சி, வால்பாறை மலைப்பகுதி, கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர் போன்ற எல்லையோர பகுதி, ஆர்.எஸ்.புரம் போன்ற சிட்டி பகுதி, இந்த மாதிரியான பரவலான தொகுதியை கொண்டது பொள்ளாச்சி. இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனை மடத்துக்குளத்தில் இருக்கிறது. மடத்துக்குளத்தில் கல்லூரி இல்லை, தொழில்நுட்ப கல்லூரி இல்லை. பொள்ளாச்சியில் ஆனமலையாறு நல்லாறு திட்டம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தென்னைக்கு விலை இல்லை. தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையிலையோ இல்லை பாரத் எண்ணெயாக உபயோகப்படுத்த வேண்டும். கல் உணவு, மது இல்லை. கல்லை இறக்குமதி செய்ய வேண்டும். மலைப்பகுதியிலே வால்பாறையில் டாப் ஸ்லிப்பு, மங்கி ஃபால்ஸ், வால்பாறையெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகணும். டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து விலக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு. வால்பாறையிலே குடியிருந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க அந்த எஸ்டேட் முடிஞ்சோடனே ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னு வெளியே அனுப்புகிறாங்க. ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்துட்டு வெளியே போகும்போது இருக்குது. அவங்களுக்கு அங்கே குடியிருப்புக்காக உறுதி செய்ய வேண்டும். கிணத்துக்கடவு போன்ற தொகுதிகள் எல்லாம் கனிம வள பிரச்சனைகள் நிறையா இருக்குது. வெள்ளலூர் போன்ற பகுதியில் குப்பை கிடங்கு, ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், போத்தனூர் ரயில் முனையமாக மாற்றுவது. இங்கே ஆர்.எஸ்.புரம் போன்ற பகுதிகளெல்லாம் நாங்கள் விஸ்வகர்மா அவர்களுக்காக ஒரு கிளஸ்டரு, ஒரு ட்ரைனிங் சென்டர்,